ஓகே, ஓகே. ஓகே. ஸோ நம்ம நேத்து வந்துட்டு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல பிளாப் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பிளாப் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாஸ் டோக்கன் வச்சு நம்ம எப்படி இது டைம் பீயிங் ஆக்சஸ் கொடுக்கறது இந்த பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம அஜூர் ஃபைல் ஷேரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ரோ. அதில் ஓகே வந்துட்டு ப்ரோ. இந்த டேட்டா ரிடண்டன்சி வந்து நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ரிடண்டன்சி வந்துட்டு அஜூரில் இருக்கு. ஸோ ஒன்று ஆமா. வந்துட்டு என்னென்னா எல்ஆர்எஸ், எல்லாரும். லோக்கலி ரிடண்டன்ட் சர்வீஸ் ஸ்டோரேஜ். இந்த எல்ஆர்எஸில் நம்மளுடைய டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா 3 காப்பீஸாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு ஒரே டேட்டா சென்டரில் இருக்கும். அது வந்துட்டு எல்ஆர்எஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஜோன் இல்லாமல் நம்மளுக்கு மல்டிபிள் ஜோன்ஸ் வேணும் அப்படின்னா ஜெட்ஆர்எஸ். ஜெட்டுங்கிறது ஜோன் ரிடண்டன்ட் சர்வீசஸ். அப்போது ஒரே ஓகே. ரீஜியனில் நம்மளோட டேட்டா வந்து ஒவ்வொரு ஜோன்லையும் ஸ்ப்ளிட் ஆகி 3 காப்பீஸ், 3 ஜோன்லேயும் 3 காப்பீஸ் இருக்கும். அது வந்துட்டு ஜெட்ஆர்எஸ். இப்போ வந்து எனக்கு ஒருவேளை ரீஜியன் ஃபெயிலியர் ஆகுது, எனக்கு அக்ராஸ் ரீஜியன் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிஆர்எஸ், ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜஸ். அந்த ஓகே. ஜிஆர்எஸில் வந்துட்டு ப்ரைமரியில் ஒரு டேட்டா சென்டரில் 3 காப்பீஸ் இருக்கும், செகண்டரியில் ஒரு டேட்டா சென்டரில் 3 காப்பீஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஜிஆர்எஸ்குள்ளேயே எல்ஆர்எஸ் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா ஜிஜெட்ஆர்எஸ், ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜஸ். இதில் வந்துட்டு என்னென்னா ப்ரைமரி ரீஜியனில் இருக்கக்கூடிய 3 டேட்டா சென்டர், ஐ மீன் 3 ஜோன்லேயும் ஒவ்வொரு காப்பீஸ் இருக்கும், செகண்டரியில் ஒரே டேட்டா சென்டரில் 3 காப்பீஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஓகே, மாதிரி ஓகே. ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ரிடண்டன்ட் சர்வீஸ் ஸ்டோரேஜஸ் வந்து இருக்கு. ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஷூர் ப்ரோ. ஷூர், ஷூர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அஜூர் ஃபைல் ஷேர் பற்றி பார்க்கலாம். ஸோ அஜூர் ஃபைல் ஷேர் வந்துட்டு ரொம்ப யுனிக் ஒன்று. அதே மாதிரி ப்ராஜெக்ட்லேயும் சரி, இதில் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஸ்டோரேஜஸ் தான் வந்து இது எதுக்காகனா, நான் ஐ திங்க் நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு காமன் ஸ்டோரேஜ் தான். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் அஜூம் இங்கே ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைல் ஷேர் வந்துட்டு ஒரு என்எஃப்எஸ் மவுண்டிங், அதாவது நெட்வொர்க் வழியாக மவுண்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபைல் சிஸ்டம் தான் இது, என்எஃப்எஸ் மவுண்டிங். ஓகே. இதை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்கிட்ட மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டேட்டாவை, அவங்க டெவலப் பண்ண டேட்டாவை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல காமனாக வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு மேனேஜர்ஸில் கோட் ரிவ்யூஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோடை எடுத்து ரிவ்யூ பண்ணிவிட்டு திரும்ப அதில் ஏதாவது சேஞ்சஸ்னால் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஓகே. சிஸ்டத்திலே வச்சுட்டா வந்துட்டு அதை திரும்ப ஃபெச் பண்ணி எடுத்து மாடிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சிஸ்டத்தில் மாடிஃபை பண்ணால் திரும்ப அந்த டேட்டா இன்னொரு சிஸ்டத்தை காப்பி பண்ணி அதுலேயும் மாடிஃபை பண்ணணும். ஸோ இந்த டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு காமன் ஸ்டோரேஜ் தேவைப்படுது. அப்போ தான் அந்த டேட்டாவை காமனாக வச்சுட்டாங்க அப்படின்னா யார் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஈஸியாக வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளெக்சிபிள் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜஸ் தான். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபைல் ஷேர் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃபைல் ஷேரை நம்ம எங்கே வேணும்னாலும் அங்கே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் ஷேருக்குமே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி பிளாப் இதில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஃபைல் ஷேரை மவுண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் செப்பரேட்டாகவே இருக்குது. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்துட்டு பவர் செல் பேஸ் பண்ணி இருக்குது. விண்டோஸ்க்கு வந்து பவர் செல் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ இந்த பவர் செல் ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம மிஷினில், விர்ச்சுவல் மிஷின்ஸில் பவர் செல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல் ஷேர் வந்துட்டு நம்மளோட விர்ச்சுவல் மிஷின்ஸில் வந்துட்டு மவுண்ட் ஆகிடும். நம்ம நார்மலாக டிஸ்க் மவுண்ட் ஓகே. பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்மளுடைய பிசியில் வந்துட்டு சி டிரைவ், டி டிரைவ்னு இந்த மாதிரி மவுண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம ஒரு ஆமா. டிரைவ், இந்த இடத்துல ஜினா டி டிரைவ் அப்படின்ட்டு ஒரு டிரைவை எக்ஸ்ட்ரா மவுண்ட் பண்ணுறது தான் இந்த அதான் நம்ம ஃபைல். NAS டிரைவ் நம்ம மேப் பண்ணுவோம் இல்லைங்களா? நெட்வொர்க் டிரைவ். ஆ அந்த மாதிரி. ஆமாம் ப்ரோ, இது நெட்வொர்க் டிரைவ் தான். இது ஆக்சுவலாக இது நெட்வொர்க் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. NASஓட பாத் நம்ம எடுத்து நெட்வொர்க் டிரைவர் நம்ம மேப் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரி தானே? ஆமாம், நெட்வொர்க் மேப் டிரைவர் மேப் பண்ணுறது போட்டு சேம் மேப் பண்ணுறதே தான். அதான் என்எஃப்எஸ் மவுண்டிங் இல்லை, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் மவுண்டிங். நெட்வொர்க் வழியாக தான் இதை மவுண்ட் பண்ணுறது. ஸோ ஓகே. நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் பப்ளிக் அக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபைல் ஷேரை வந்து நம்ம எந்த விஎம்ல வேணாலும் மவுண்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஒருவேளை பப்ளிக் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் மவுண்ட் பண்ண முடியாது. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெட்வொர்க்கிங்கில்.
ஸ்டோரேஜ் நெட்வொர்க்கிங்கில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதுதான் ஃபைல் ஷேரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைல் ஷேருக்கு வந்துட்டு ஒரு டிரைவ் லெட்டர் கொண்டு கொடுப்போம். ஜெட் டிரைவ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவ் லெட்டர் கொடுத்து நம்ம எங்கே மவுண்ட் பண்ணணுமோ அங்கே மவுண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்துட்டு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ ஓகே, இப்போது நேற்று நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இங்கே போயிட்டு ரீஸ்டோர், நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். 14 days வந்து டைம் இருக்குது அப்படின்னு. நம்ம நேற்று டெலீட் பண்ண அக்கௌண்ட்டு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் நம்ம நேற்று கிரியேட் பண்ண இருக்கிற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. இதை கொடுத்துட்டு ரீஸ்டோர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2 minutesல ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ 14 days வரைக்கும் கிரேஸ் பீரியட் இருக்குது. நம்ம எது டெலீட் பண்ணாலும், எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம டெலீட் பண்ணாலும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் கம்ப்ளீட் ஆனோன்னா ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ நமக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்துட்டு ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு டேட்டா ஸ்டோரேஜ்னு இருக்குது. ஸோ இதில் ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி தான் நார்மலாக கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபைல் ஷேருக்கான சாஃப்ட் டெலிட் வந்து 7 days இங்கே இருக்குது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 5 TB இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்துட்டு எடிட்டபிள் தான். நம்மளோட ஃபைல் ஷேருக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் லெவல் ஆஃப் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 5 TB, செகண்ட் லெவல் வந்து 100 TB வரைக்கும் அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 TB கிளிக் பண்ணால் இங்கே தெரியும் மேக்ஸிமம் ஃபைல் ஷேர் கெப்பாசிட்டி ஃபஸ்ட் லெவல் வந்து 5 TB ஆகும், செகண்ட் லெவல் வந்து 100 TB ஆகும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைல் ஷேர் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் சாஃப்ட் டெலிட்டுங்கிறது என்னென்னா ப்ரோ, இப்போ நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இந்த இது வந்துட்டு டெலீட் ஆகிடும். ஆனால் பேக் எண்டில் அப்படியே இருக்கும். இதனுடைய ஒரிஜினல் காப்பி வந்து பேக் எண்டில் இருக்கும். ஸோ சாஃப்ட் டெலிட்டுங்கிறது நம்ம சைட்லேருந்து நம்ம டெலீட் பண்ணுறது, ஆனால் அஜூர்லேருந்து டெலீட் ஆகாது. ஓகே, அது வந்து அந்த 7 days வரைக்கும் அந்த பேக்கப் அஜூர் கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம திரும்ப ரீஸ்டோர் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணோம், 14 days வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணியிருந்தாலுமே 14 days வந்து சாஃப்ட் டெலிட் இருக்கிறதுனால நம்ம அதுலேருந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே சாஃப்ட் டெலிட்னா 7 days வந்துட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் டெலிட் ஆனதெல்லாம். ஓகே, ஸோ ஃபைல் ஷேருக்கு வந்துட்டு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், அஜூர் ஃபைல் ஷேர். சும்மா ஏதோ ஒரு நேமு ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும், அஜூர் ஃபைல் ஷேர். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபைல் ஷேருக்கான ஆக்சஸ் டியர் ஹாட் வேணுமா, கூல் வேணுமா, டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்டு வேணுமா அப்படிங்கிறது. டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்டு வந்துட்டு காமனாக இருக்கும், ஹாட்டுங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டு, கூலுங்கிறது இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ். டிரான்சாக்ஷன்னா ஈக்குவலாக நம்மளுக்கு ஒரு ஸ்பீடை கொடுத்துட்டே இருக்கும் டேட்டாவில். இது ஸ்டோர் பண்ணுறது ரிட்ரைவ் பண்ணுறதுல வந்து நார்மல் ஸ்பீட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்டு. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஐஆப்ஸ் இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் வந்துட்டுன்னா 1000 கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் இந்த ஃபைல் ஷேரோட கெப்பாசிட்டி வந்து 5 TB. லார்ஜ் ஃபைல் ஷேர் வந்து டிசபிளாக இருக்குது. லார்ஜ் ஃபைல் ஷேருங்கிறது வந்துட்டு நம்ம அந்த 100 TB வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிசபிள் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபைல் ஷேர் வந்து நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, போர்ட் 445ல் எஸ்எம்பி ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைல் ஷேர் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஜஸ்ட் இன்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அஜூர் ஃபைல் ஷேர் வந்துட்டு போர்ட் 445ல் எஸ்எம்பி ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகே ஓகே, சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேக்கப். ஸோ பேக்கப் வந்துட்டு இப்போதைக்கு இந்த பேக்கப்பை நம்ம டிசபிள் பண்ணிடலாம். பேக்கப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல் ஷேர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே எனபிள் பேக்கப் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்பில் போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகே, இந்த ஃபைல் ஷேருக்குமே வந்து நம்ம பேக்கப் க்ரியேட் பண்ணிட்டோம்னா டெய்லி பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது டேட்டா லாஸ் ஆச்சுன்னா நம்ம பேக்கப்லேருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனபிள் பேக்கப் இதை கிளிக் பண்ணோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். பிரச்சனை மீன்ஸ்
நிறைய பேக் எண்டில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஃபைல் ஷேர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நம்ம டெலிட் ஓகே. பண்ணுறப்போ அவ்வளோ ஈஸியாக டெலிட் ஆகாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இது வேண்டாம். நான் உங்களுக்கு வந்துட்டு ஓகே. காட்டுறேன் எந்த இடத்துல பேக்கப் ஆட் பண்ணுறாங்க. நாளைக்கு நம்ம விஎம் பேக்கப்பில் பார்க்குறப்போ இந்த ஃபைல் ஷேரையும் சொல்கிறேன் எந்த இடத்துல அப்படின்ட்டு. ஷூர் ப்ரோ. ஷூர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபைல் ஷேர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபைல் ஷேர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைல் ஷேரு. ஸோ இந்த ஃபைல் ஷேரை வந்துட்டு நம்ம 5 டிபி வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்குறோம். இதை இன்கேஸ் ஆமாம். வந்து நம்ம எடிட் பண்ணணும், எனக்கு 5 டிபி வேணாம், இட்ஸ் ஓவர் காஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல மேலேயே இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல சேஞ்ச், இது சேஞ்ச் டயருங்கிறது நம்ம அந்த டிரான்சாக்ஷனாக கூலாக ஹாட்டாங்கிறது இது வேணும்னாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் கோட்டா இருக்குது பாருங்கள், இங்கே தான் நம்ம வந்து இந்த சைஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். 5 டிபி இருக்கிறத நம்மளுக்கு 10 ஜிபி. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஜிபியை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபைல் ஷேரோடைய சைஸ் வந்துட்டு 10 ஜிபி ஆகிடும். இதுக்கு முன்னாடி 5 ஓகே. டிபி வரைக்கும் இருந்தது. நம்ம அதை நான் இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. ஆக்சுவலா அங்க நம்ம கிரியேட் பண்ணும்போது வந்து 2 ஆப்ஷன் தான் காட்டுது. 5 டிபியோ 100 100 டிபியோ. டிபி காட்டும். நடுவுல ஒரு சைஸ் வேணும்னா எப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, இங்க எடிட் ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ 10 டிபியாக தான் இருக்கும். திரும்ப சார் 10 ஜிபியாக இருக்குங்க பாருங்கள், திரும்ப 10 ஜிபிக்கு வந்துருச்சு. வேணும்னா நம்ம எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 5 டிபி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 5 டிபி. அதில் வந்துட்டு நம்ம 10 ஜிபி தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரி. சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஷேர்டு யூஆர்எல் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூஆர்எல் வந்து எதுக்குன்னா இந்த ஸ்டோரேஜ் ஃபைல் ஷேருக்கான ஒரு ஷேர்டு யூஆர்எல். ஸோ இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது, பட் இது வந்து ஒரு சில இன்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு ஹெச்டிடிபி ஃபைல்ஸ் வருது அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது. இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் அவுட்புட் வந்துச்சுன்னா இந்த ஃபைல் ஷேர் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். இங்கே கீழே வந்துட்டு சைஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் வந்துட்டு சாஃப்ட் டெலிட் கொடுத்துருப்பாங்க. ஐடென்டிட்டி பேஸ்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எஸ்எம்பி ப்ரோட்டோக்கால் வந்துட்டு மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியில் தான் இருக்குது. இந்த ப்ரோட்டோக்கால் வந்துட்டு எனபிளில் தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. கீழே ஆப்ரேஷனில் வந்துட்டு ஸ்னாப்ஷாட். இந்த ஃபைல் ஷேரையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். அங்கே எப்படி பிளாக் கண்டெய்னரை ஸ்னாப்ஷாட் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே இந்த ஃபைல் ஷேரையும் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். எடுத்துகிட்டு வேணும்னு நம்ம ரிவர்ட் பண்ணிக்கலாம். அங்கே இதில் பண்ண மாதிரி தான். ஸோ இப்போது இது எப்படி நம்ம நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம எப்படி அதை ப்ரௌஸ் பண்ணுறது, ஐ மீன் ஜஸ்ட் நம்ம டேட்டாவை எப்படி பார்க்குறது, ஃபைல் ஷேரில் எப்படி இருக்காங்க பார்க்குறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்றுலேருந்து கொஞ்சம் போர்ட்டல் ஸ்லோவாகவே இருக்கு ப்ரோ. நேற்று அந்த பேட்சுக்கு எடுக்கிறப்போ ரொம்ப ஸ்லோ. ஸோ நம்மளுடைய ஃபைல் ஷேர் இப்போது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போய்ட்டு ஃபைல் ஷேரை கிளிக் பண்ணியாச்சு. இங்கே அஜூர் ஃபைல் ஷேர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கோட்டா வந்துட்டு 10 ஜிபி கோட்டா தான் நம்ம கொடுத்துருக்குறோம். எப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், மாடிஃபிகேஷன் எப்போ எடுக்குங்கிறது இங்கேயே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம், ஸ்டோரேஜ் ஃபைல் ஷேருக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல ப்ரௌஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ப்ரௌஸ் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எம்டியாக வரும். எம்டி அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடுதா. இந்த இடத்துல நம்ம டேட்டாஸ் எல்லாம் இந்த மாதிரி கீழே பிளேஸில் இருக்கும். ப்ரௌசன் கொடுத்தாச்சுன்னா நம்ம அந்த ஃபைல் ஷேர் அந்த ஸ்டோரேஜை வந்து ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நோ டேட்டா ஃபைல்ஸ் வந்து ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே அப்லோட் கொடுத்து நம்ம சும்மா சாம்பிளாக ஒரு டேட்டா அப்லோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப இதை நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருந்து இந்த ஃபைல் ஷேரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம செட். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டேட்டா வந்து அப்லோட் ஆயிடுச்சுப்பா. இங்கே ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடிட். ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்துக்கலாம் என்ன டேட்டா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வேறு ஒன்றும் இருக்காது. இந்த இமேஜோட யூஆர்எல் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆனால் அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இது ஒர்க் ஆகுது, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜஸோட சைஸ் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான். இப்போ நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஆட் ஸ்னாப்ஷாட் நியூ ஏதோ ஒரு நேம் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஷேரை வந்துட்டு என்ன பண்ணிடும்னா ஸ்னாப்ஷாட்டாக எடுத்துரும். ஓகே வேறு ப்ரோ. நம்மளுக்கு இந்த பேக்கப் இருக்குது, இந்த ஸ்னாப்ஷாட் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ரீஸ்டோர். ஸோ ரீஸ்டோர் கொடுத்து ரீஸ்டோர் எஸ் அ காப்பி அண்ட் ரீநேமு. இது வந்துட்டு என்னென்னா புதுசாக ரீஸ்டோர் ஆகணுமா கேட்குது, இல்லை ஓவர் ரைடு வித் எக்ஸிஸ்டிங் ஃபைலு. ஸோ இப்போ நம்ம ஓகே. வந்துட்டு புதுசாக ஒரு ஃபைலு ரீஸ்டோர்லேருந்து கிரியேட் பண்ணோம்னா நியூ ரீஸ்டோர் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா புதுசாகவே ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஓவர் ஓகே. ரைடுனா ஓவர் ரைடாகவே அந்த இருக்கிறதுலே வந்துட்டு அது ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நம்ம பேக் போயிட்டு நம்மளுடைய ஃபைல் ஷேர்க்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு 2 ஃபைல் இருக்கும். ப்ரௌஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ரீஸ்டோர் ஒரிஜினல் இமேஜ். ஸோ இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட்லேருந்து நம்ம ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்ட் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்ட்னா இருக்கிற அந்த இமேஜையே என்ன பண்ணிடும்னா ரீஸ்டோர் பண்ணி விட்ரும். ஒரு வேளை நம்ம ஓகே. டெலிட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது என்ன பண்ணிடும், நம்ம ஒரு ரீஸ்டோர் ஒரிஜினல் கொடுத்தோம்னா ரீஸ்டோர் ஒரிஜினலாகவே வந்துடும். சரிங்க. ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணிடலாம்னா ப்ரௌஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டோரேஜை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் கனெக்ட் சிம்பிள். இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் எந்த மிஷினில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், விண்டோஸா லினக்ஸா மேக் ஓஎஸ்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறோம். விண்டோஸில் இந்த ட்ரைவ் இந்த ஃபைல் ஷேர் வந்துட்டு எந்த லெட்டரில் நீங்கள் மவுண்ட் பண்ண போகிறீங்க, ஜெட் ட்ரைவா டபிள்யூ எந்த ட்ரைவ் லெட்டர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம ஸ்கிரிப்டில் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜுக்கு ஒரு அக்கௌண்ட் கீ, இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. இந்த ஃபைல் ஷேரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் கீ செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ் ஸ்கிரிப்ட் இதுதான் ப்ரோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் தான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. ஓகே. சரிங்களா. இதில் வந்துட்டு உங்களுக்கு எது யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறத காட்டுறேன். இதுலேயே கொடுத்துருப்பாங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங்லேயே. நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் பார்த்த மாதிரி தான் இந்த இடத்துல இங்கே இருக்க பாருங்கள் யூசர் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், இதுதான் வந்து யூசர் நேமு. பாஸ்வேர்டு வந்துட்டு இதுதான் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு மாதிரியே தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மவுண்ட் த டிரைவ். ஸோ மவுண்ட் த டிரைவ் நியூ பிஎஸ் டிரைவ் -நேம் ஜெட் டிரைவ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஜெட் டிரைவ் பதில் எனக்கு வேறு டிரைவ் வேணும்னா அதையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைல் ஷேருடைய பாத். இந்த பாத்து தான் வந்துட்டு நம்மளுடைய டிரைவில் மவுண்ட் ஆகிற பாத்து. ஸோ இது எப்படி ஆகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு விஎம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த விஎம்மில் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு மவுண்ட் ஆகிடும். சரிங்களா. ஸோ குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் இருக்கட்டுமா, ஸ்டாப் பண்ணிடுவா அப்புறம் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு? பரவாயில்ல ப்ரோ, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ விஎம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு விஎம் டிப்ளாய் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு விஎம் வந்து டிப்ளாய் ஆகிடுச்சு ப்ரோ. ஸோ நான் வந்துட்டு இன்னொரு விஎம்மும் க்ரியேட் பண்ணி வச்சிட்றேன். ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு லைவாக வேலிடேட் பண்ணணும், அந்த நெட்வொர்க்கிங்கெல்லாம் வேலிடேட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஎம்மையும் VM2 ஆட் பண்ணிடுறேன். VM2 ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் விஎம் டிப்ளாய் பண்ணிடுறேன். ஸோ 2 விஎம் எதுக்காகனா நம்ம வந்து இந்த அஜூருடைய இது ஸ்டோரேஜ் நெட்வொர்க்கிங்கை வேலிடேட் பண்ணுறதுக்காக 2 விஎம். ஏன்னா ஒரு விஎம்மே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் 2 விஎம். ஸோ இப்போ இந்த செகண்ட் விஎம் வந்துட்டு டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு பக்கம் நடக்கட்டும் ப்ரோ. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு விஎம் ரன்னிங்கில் இருக்குது, அந்த விஎம் ஆர்டிபி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜை மவுண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ செகண்ட் விஎம் பப்ளிக் ஐபி கொடுத்தீங்களா ப்ரோ? இல்லை கொடுக்கல ப்ரோ. அதை வந்து நம்ம இந்த விஎம்குள்ளேருந்தே எடுத்துக்கலாம். சரி. எதுக்கு ஒரு பப்ளிக் ஐபியை வேஸ்ட் பண்ணிவிட்டு.
ம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருந்தது, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருந்தது. அது கனெக்டில் போயிட்டு நம்ம அதை ஃபெச் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஓகே. எடுத்து நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா லோட் பண்ணலாம். லோட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது மவுண்ட் ஆகிடும். ஸோ ஓகே. அது இன்னொரு டைம் உங்களுக்கு அது கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காட்டிடுறேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஓகே. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்மளுடைய ஃபைல் ஷேர் கீழே வந்தீங்கன்னா ஃபைல் ஷேர், ஓகே இங்கே இருக்குது கண்டெய்னர் ஃபைல் ஷேர். ஸோ ஃபைல் ஷேரில் வந்துட்டு நம்ம எந்த ஃபைல் ஷேர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபைல் ஷேரு, அதில் ஓவர் வியூலேயும் நம்மளுக்கு கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை ப்ரௌஸில் போயிட்டு கூட பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்துட்டு கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து வந்துடும் இங்கே. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம என்ன பண்ணோம்னா விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் ஓகே. வந்துட்டு ஓகே. நமக்கு லோட் ஆயிடுச்சு. இந்த விர்ச்சுவல் மிஷினில் நம்ம என்ன பண்ணணும்னா பவர் செல் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அது வந்து பவர் ஓகே. செல் பேஸ்டு ஸ்கிரிப்ட்னால பவர் செல்லில் தான் ரன் ஆகும். ஸோ ஓகே. ஓகே. போயிட்டு பவர் செல்லில் எது வேணாலும் இருக்கலாம். ஐஎஸ்சியில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை பவர் செல் நார்மல் சிஎம்டி வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இங்கே இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இடத்துல. இதை காப்பி பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு டெஸ்டிங் வேலிடேட் அந்த கனெக்ஷன் வந்துட்டு டிசிபி கனெக்ஷன் அட்டெம்ப்ட் ஆகும். 445 போர்ட்லாம் போய் கனெக்ட் ஆக போகுது. ஸோ கனெக்ட்னு வந்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடும். வேறு என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல என்ட்ரு கொடுக்கணும். ஓகே. கொடுத்த உடனே பாருங்கள் கிரெடென்ஷியல் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது ஜெட் ட்ரைவ் ஆட் ஆயிடுச்சு. 10 GB சைஸு. அது எந்த பாத்தில் ஆட் ஆயிருக்குன்னு இந்த பாத்தில் ஆட் ஆயிருக்கு. ஓகே. இப்போது நம்மளுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு திஸ் பிசியில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரைவ் வந்து மவுண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபைல் ஷேரு. ஸோ இந்த ஃபைல் ஷேருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 இமேஜ் இருக்குது. ஒன்று பிஎன்ஜி, இன்னொன்று வந்துட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த இமேஜ். ஸோ ஃபைல் ஷேர் வந்துட்டு மவுண்ட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா ரன் கமெண்டில் போயிட்டு சிம்பிளாக நாங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ப்ராஜெக்ட்லலாம் மவுண்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக இந்த இடத்துல அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கொடுப்போம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஸ்கிரிப்டில் இந்த ஃபைல் சிஸ்டம் ரூட் பார்த்துருக்கு பார்த்தீங்களா, இந்த $\/ இந்த பார்த்து கொடுப்போம் ப்ரோ. இந்த பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரன் கமெண்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த பார்த்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் மவுண்டிங் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். மவுண்ட் பண்ணாமல் இருந்தாலும் கூட நம்ம இதை அக்சஸ் பண்ணலாம், ஏன்னா பப்ளிக் அக்சஸ் இருக்குது. இப்போது மவுண்ட் பண்ணியாச்சு. திரும்ப திஸ் பிசி போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் இருக்கும், டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரன் கமெண்டில் போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். இது வே ஆஃப் ஒன்று மெத்தடு. இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷின் ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்குது, நம்ம தான் ரேண்டமாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது எப்படி ஸ்டோரேஜஸ் அக்கௌண்ட் வந்து, அதாவது இந்த ஃபைல் ஷேர் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ அதுக்கு வந்துட்டு பப்ளிக் அக்சஸ் கொடுத்துருக்கோம். இப்போது திரும்ப நான் ஒரு ஸ்டெப் பேக் வரேன். நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜுக்கு நெட்வொர்க்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், செக்யூரிட்டி ப்ளஸ் நெட்வொர்க்கிங். இங்கே போயிட்டு ஸ்டோரேஜுக்கான நெட்வொர்க்கிங் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எனபிள் ஃப்ரம் ஆல் த நெட்வொர்க், இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எனபிள் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த ஆப்ஷனை நம்ம எனபிள் பண்ணதுனால மட்டும்தான் நம்மளுக்கு எந்த விஎம்மாக இருந்தாலும் மவுண்ட் ஆகுது. சரிங்களா? நீங்கள் இன்னொரு வீநெட்டில் கூட, இந்த வீநெட் இல்லாமல் இன்னொரு வீநெட்டில் கூட நீங்கள் ஒரு விஎம்ஐ க்ரியேட் பண்ணிட்டு அங்கே இந்த ஸ்டோரேஜை மவுண்ட் பண்ணாலும் மவுண்ட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா பப்ளிக் அக்சஸ் வந்து இருக்குது. பப்ளிக் அக்சஸ் இருக்குன்னா யார் வேணாலும் இந்த ஸ்டோரேஜஸை, இந்த ஃபைல் ஷேரை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் ஷேர்னாலும் சரி பிளாக்னாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ப்ரோ. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா செக்யூரிட்டி வந்து பிரீச் ஆகுது. ஏன்னா பப்ளிக் ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரேஜோட டீட்டெயில் தெரிஞ்சுன்னா யார் வேணாலும் இதை ஈஸியாக ஹேக் பண்ணலாம். கண்டிப்பா. சரிங்களா? அதுக்காக தான் நம்மளுக்கு அடுத்த 2 ஆப்ஷன் குடுத்துருக்குறாங்க. செகண்ட் வந்து என்னன்னா, எனபிள் ஃப்ரம் செலக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க் அண்ட் ஐபி அட்ரஸ். எனக்கு வந்து எல்லா ஓகே. நெட்வொர்க்கும் வேண்டாம். செலக்டட் நெட்வொர்க் மட்டும் நீங்க அக்சஸ் குடுத்தா போதும். ஓகே. செலக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க் அண்ட் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்ங்கிறது பப்ளிக் நெட்வொர்க். நம்ம வந்து இப்போ வெளியிலேருந்து நம்மளுடைய பர்சனல் ஐபி அட்ரஸ குடுக்கணும்னா கூட குடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் ஓகே. அக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் ஆயிடுச்சு. நானு இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா? VM2. ஸோ அந்த VM2 ஆமா. உடைய விர்ச்சுவல் மிஷின கனெக்ட் பண்ணிட்டு, அதில மவுண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி. VM2 வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு. இதனுடைய ஐபி இத வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, சப்நெட் Aல வச்சிருக்கிறேன். VM1 வந்து டிஃபால்ட் சப்நெட்ல. ஸோ சப்நெட் மட்டும் வேற வேற சப்நெட். ஒரே நெட்வொர்க்கு. ஆனா சப்நெட் மட்டும் வேற வேற. 2 VMக்குமேவும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன், VM2வ வந்து கனெக்ட் பண்றேன். ஏஜி இப்போ இந்த VM2ல நம்ம மவுண்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. டைரக்ட்டாவே என்ன பண்ணலாம்னா, அந்த ரன் கமாண்ட்ல போயிட்டு டிரைவ மவுண்ட் பண்ணலாம். அப்படி ஓகே. மவுண்ட் பண்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கேட்கும்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆத்தென்டிகேட் ஆகுது. பார்க்கலாம் என்ன ஓகே. எரர் வருதுன்னு. ஓகே. ஸோ இப்போ VM லோட் ஆயிடுச்சு. ரன் கமாண்ட்ல போயிட்டு ரன். இந்த இடத்துல அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். அதாவது நம்மளோட ரூட் பாத்தை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும்னா ப்ராம்ப்ட் வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இங்கே பாருங்க ப்ரோ, கிரெடென்ஷியல் கேட்குதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இது அத்தன்டிகேட் ஆகவே இல்லை. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இங்கே ஸ்கிரிப்டில் வந்துட்டுங்க யூசர் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, லோக்கல் ஆமா ப்ரோ. ஹோஸ்ட், இதுதான் யூசர் ஐடி. அப்போது இதை காப்பி ஓகே. பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடணும் யூசர் நேமில். பாஸ்வேர்டு வந்துட்டு நம்மக்கிட்ட இங்கே இருக்குது பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து டபுள் கோட்ஸ்க்கு அடுத்ததுலேருந்து நம்ம காப்பி பண்ணணும். ஓகே. சிங்கிள் கோட்ஸ். ஓகே, இதை காப்பி பண்ணி கொடுத்து பார்க்கலாம் எடுத்துக்கிடுச்சான்னு. ஓகே, பாஸ்வேர்டு எடுத்துக்கிடுச்சு ப்ரோ. இப்போ நம்மளுக்கு ஓகே. ஃபைல் ஷேர் வந்து வந்துருச்சு ஆஸ் யூஷுவலாக. நம்ம மவுண்ட் பண்ணவே இல்லை, பட் வந்துருச்சு. மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி தான். மவுண்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரு டிரைவாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் நார்மலாக ப்ராஜெக்டில் மவுண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா மவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எவ்வளோ சர்வரில் மவுண்ட் பண்ணுறது? நம்ம ஒரு அவசரத்துக்கு தான் இந்த ஃபைல் ஷேரே யூஸ் பண்ணுவோம். ஆமா ப்ரோ. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், மவுண்ட் பண்ணி காட்டிடுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரன்னிங். ஓகே, ஸோ அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஜெட் டிரைவில் போயிட்டு நம்மளுக்கு இங்கே மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 VMலையும் இப்போ என்ன இருக்குது, இந்த ஸ்டோரேஜ் வந்து மவுண்ட் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு ஸ்டோரேஜோட நெட்வொர்க்கிங்கில் நம்ம பப்ளிக் அக்சஸ் கொடுத்ததுனால. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்டட் நெட்வொர்க் மட்டும் கொடுக்குறேன். அப்போ எனபிள் செலக்டட் நெட்வொர்க் கொடுத்துட்டு எந்த நெட்வொர்க்கை நம்ம ஆட் பண்ண போகிறோங்கிறது இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஆட் அ விர்ச்சுவல் நெட்வொர்க், எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் நெட்வொர்க், இல்லை புதுசாக விர்ச்சுவல் நெட்வொர்க்கை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட புதுசாக இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சுருக்கிறோம். சாரி, நெட்வொர்க் இருக்குது. அதனால் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கோ அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த சப்நெட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, VM1 வந்துட்டு எதில் இருக்குது, டிஃபால்ட்டுங்கிற
சப்நெட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட் சப்நெட்டை என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். VM2 வந்து சப்நெட் ஏல இருக்குது, அதில் ஆட் பண்ணலை நான். ஸோ அதை வந்து எதுக்காகனா டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சப்நெட் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் என் பாயிண்ட் ரிக்வயர்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சர்வீஸ் என் பாயிண்ட்டுங்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ எனபிள் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ எனபிள் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயக்ராமில் காட்டுறேன். ஸோ இது நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், இது நம்மளுடைய ஃபைல் ஷேரு, ஓகே ப்ரோ. இது நம்மளுடைய VM. இந்த விஎம்க்கு இந்த விஎம் இருக்கக்கூடிய ஒரு விநெட். இந்த விநெட்லேருந்து விநெட்டுக்குள்ளே தான் நம்ம ஒரு சப்நெட்டில் நம்மளோட விஎம் இருக்குது. விநெட் அண்ட் சப்நெட். அப்போது இந்த ஃபைல் ஷேர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பப்ளிக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ப்ரைவேட்டாக போட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரைவேட் வித் லிமிட்டெட் ஆக்சஸ் தான், லிமிட்டெட் ஆக்சஸ். அப்போது பப்ளிக் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய விஎம்லேருந்து இந்த ஃபைல் ஷேருக்கு அக்சஸை பாஸ் பண்ணணும், அதாவது கனெக்டிவிட்டியை வந்து நான் பாஸ் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த சப்நெட்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வீஸ் என் பாயிண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். சர்வீஸ் என் பாயிண்ட்டுங்கிற ஒன்றும் இல்லை, ஒரு சேனல் தான், ஒரு கனெக்ட், ஒரு இன்டர்லிங்கிங், ஒரு இன்டர்மீடியட் சேனல் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு இந்த விநெட்டில், அதாவது இந்த விநெட்டில் இருக்கக்கூடிய சப்நெட்லேருந்து ஃபைல் ஷேருக்கு ஒர்க் ஆகும். எந்தெந்த சப்நெட்டில் கிரியேட் பண்ணுறோமோ அந்த சப்நெட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகாது. நம்ம வந்து VM1 இருக்கக்கூடிய சப்நெட்டில் தான் என்ன பண்ணியிருக்கிறோம், எனபிள் பண்ணியிருக்கோம். அதனால் அதில் இருந்தால் கனெக்ஷன் சேனல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சப்நெட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் சப்நெட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறோம், எனபிளிங் சர்வீஸ் என் பாயிண்ட் வந்துட்டு ஸ்டோரேஜுங்கிற சர்வீஸ் என் பாயிண்ட்டை எனபிள் பண்ணுறோம். ஆட் கொடுத்தோம். இப்போ VM2க்கு கிடையாது, ஏன்னா VM2 வந்து வேற ஒரு சப்நெட்டில் இருக்குது. ஓகே, ஆமாம், சரிங்களா. இப்போ ஒரு விநெட்டில் 2 சப்நெட் இருக்குது. ஒரு சப்நெட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்டை மட்டும் நம்ம எனபிள் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஐபி நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா, அதாவது பப்ளிக் ஐபிஸ், இப்போ நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய பப்ளிக் ஐபி ஏதாவது நம்ம அலோவ் பண்ணணுமா அந்த ஸ்டோரேஜுக்கு. ஓ வெக்டர் நெட்வொர்க் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஐபிசி வேணும்னா கூட நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா அலோவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இருக்கலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். கொடுத்துட்டு இந்த இடத்துல மித்த செட்டிங்ஸ் எல்லாம் நார்மல் தான், அஸ் யூஸ்வலாக வந்துட்டு சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், சேவ் கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபயர்வால் செட்டிங்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ் இல்லை ஃபயர்வால் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், VM1 மட்டும் அலோவ் பண்ணியிருக்கிறோம், த்ரூ சர்வீஸ் என் பாயிண்ட் வழியாக அலோவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம திரும்பவும் பேக் டு நம்மளோட விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே போகலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் நான் என்ன பண்ணிடுறேன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே. VM2வை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். VM1 மட்டும்தானே நான் எனபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ VM1க்குள்ளே போயிட்டு ஓகே. ஸோ VM1க்குள்ளே திரும்ப இந்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். VM1ல் அதே ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். எனக்கு மவுண்ட் ஆகணும். எனக்கு எரர் வரும். என்ன எரர்னா டிரைவ் எரர் வருது. இங்கே பாருங்கள், ஜெட் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் ஜெட் டிரைவில். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஸ்கிரிப்டை கொஞ்சம் எடிட் பண்ணி ஜெட் டிரைவுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு டிரைவ் நேம் கொடுக்கலாம், ஒய் டிரைவ் அந்த மாதிரி. ஸோ ஸ்கிரிப்டில் இந்த இடத்துல இருக்கும் ஒய் டிரைவ் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து VM1ல் ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே நம்மளுக்கு டிரைவ் மவுண்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், டிரைவ் வந்து ஒய் டிரைவில் மவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு, சரி ஃபைல் ஷேரில் போயிட்டு திஸ் பிசியில் போனால் நமக்கு 2 டிரைவ் வருது. ஒன்று வந்து ஜெட் டிரைவில் மவுண்ட் ஆகிருக்கு, ஒன்று வந்து ஒய் டிரைவில். ஸோ இது வந்து ஜெட்டு, ஏன்னா ஏற்கனவே மவுண்ட் பண்ணது ஜெட் டிரைவில். இது வந்துட்டு ஒய் டிரைவ், இப்போ நம்ம மவுண்ட் பண்ணது. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மவுண்டிங் ஒர்க் ஆகுது கரெக்டாக. அதாவது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து கூட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் செலக்டட் நெட்வொர்க் கொடுத்து கூட கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து VM1 தான் எனபிள் பண்ணியிருக்கிறோம். இப்போது VM2வில் போயிட்டு என்ன பண்ணலாம், அதே ஆக்டிவிட்டியை பண்ணலாம். அதே ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணுறேன். சரி சரி. இந்த இடத்துல நமக்கு என்ன எரர்னு வருதுன்னு பாருங்கள், ஆக்சஸ் டினைடுங்கிற எரர் வந்துருச்சு. ஓகே.
அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணல, ஆக்சஸ் என்ன கொடுக்கவே பண்ணலாம்? இல்லை. ஸோ ஆக்சஸ் கொடுக்கல, ப்ளஸ் கரெக்ட். சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டும் இல்லை. அதே மாதிரி நான் ரன் கமெண்ட்ல போயிட்டு ரன் பண்ண உடனே எனக்கு என்ன வருது, வி கேனாட் ஆக்சஸ் ஃபைல் ஷேர்னு சொல்லி இந்த இடத்துல வந்துருச்சு. ஏன்னா நம்ம கரெக்ட். ஆக்சஸ் கொடுக்காதனால தான். ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்டுக்கு சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம விநெட்டில் போயிட்டு எந்த சப்நெட்டில் பண்ணியிருக்கோமோ அந்த சப்நெட்டில் வந்துட்டு காட்டிடும். ஸோ விநெட்டில் போகலாம். விநெட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்னு சொல்லி இங்கே இருக்கும். ஓகே. இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்டில் மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. ஓகே. டோட்டலாக வந்து ஒரு 13 சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ப்ரோ. இதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு ஓகே. மாதிரி வேறு வேறு ரிசோர்ஸஸ்க்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரிக்கு ஒரு சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, காஸ்மோஸ் டிபிக்கு ஓகே. இருக்குது, ஈவெண்ட் ஹப்பு, கீ வால்ட்டு, சர்வீஸ் பஸ்ஸு, எஸ்கியூஎல், இந்த மாதிரி ஒரு 13 சர்வீசஸ்க்கு வந்து இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. கனெக்ஷனை வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கிறப்போ. ஓகே. கூடாது பசங்க. ஸோ எந்தெந்த ரிசோர்ஸ்க்கெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியாக நம்ம ஈஸியாக அதை ரீச் அவுட் பண்ணலாம், ப்ரைவேட்டாக ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே. சரிங்களா? சரிங்க. ஸோ சரி. இப்போ வந்துட்டு இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போது எனக்கு இன்னொரு செக்யூரிட்டி என்ன அப்படின்னா, இதுலேயுமே செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் ஆக்சஸே வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டாக டிசபிள் கொடுத்துட்றேன். டிசபிள் ஓகே. கொடுத்துட்டு ஒரு ப்ரைவேட் சேனல் வழியாக மட்டும் அக்சஸை எனபிள் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். அந்த ஓகே. ப்ரைவேட் சேனல் யாரும் இல்லை, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வழியாக மட்டும்தான் எனக்கு அக்சஸ் போகணும், வேறு எந்த நெட்வொர்க் வழியாகவும் அக்சஸ் போகக்கூடாது. யாருக்கெல்லாம் அந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷனு. ஸோ இப்போ நான் என்ன ஓகே. பண்ணுறேன், டிசபிள் கொடுத்துட்றேன். நெட்வொர்க் ஆக்சஸை கம்ப்ளீட்டாக டிசபிள் கொடுத்தோன்னே எனக்கு அந்த VM1ல இருக்கக்கூடியதும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ VM1ல போயிட்டு, சாரி இது VM2வா, ஓகே, VM1ல போயிட்டு இது டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டிங் சேவ் ஆகிடுச்சா? ஓகே, செட்டிங் சேவ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் இந்த ஸ்கிரிப்டை போயிட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு ட்ரைவ் லெட்டர் கூட போட்டு ரன் பண்ணலாம். சரி, கே காப்பி பண்ணிவிட்டு சரியாக காப்பி ஆகலை. ஓகே, திரும்ப ஒய் லெட்டர் போட்டிருக்கு, கே லெட்டர் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, ஆக்சஸ் டினைடுன்னு வந்துருச்சு. VM1லேயே எனக்கு ஆக்சஸ் டினைடு வந்துருச்சு. VM2லேயே என்ன பண்ணலான்னா திரும்ப ரன் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஸோ VM2லேயும் நம்மளுக்கு ஆக்சஸ் டினைடு தான் வரும். இங்கே பாருங்கள் VM2லேயே ஆக்சஸ் டினைடு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயக்ராமில் ஒரு சின்ன டயக்ராம் போடுறேன். இதே சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஓகே. என்ன பண்ணிட்டோம், இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டாக மாற்றிட்டோம். வெறும் ப்ரைவேட்டு தான். அப்போது சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் இருந்தால் கூட நம்ம இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால, நெட்வொர்க்கே டிசபிள் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எண்ட் பாயிண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். இங்கேருந்து நம்மளுடைய விநெட்டில் நம்ம விநெட்டில் என்ன பண்ணிடுறோம்னா ஒரு எண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நிக் கார்டு செட் ஆகும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு செட் ஆகிடும், அதில் ஒரு ஐபி செட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ரீச் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த சர்வீஸ் சேனல் வந்து இருக்கணும். இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு சேனல் தான், அது கூட நம்ம எண்ட் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஓகே. ஓகே. சரி ப்ரோ. என்ன பண்ணிடலாம், ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை ஆட் பண்ணலாம். ஓகே.
ஸோ புதுசாக வந்துட்டு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஆஸ் யூஸ்வலாக ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துட்டு இந்த இடத்துல சும்மா ஒரு நேம் பிவி எண்ட் பாயிண்ட் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகுது. எதுக்காக அப்படின்னா இந்த நெட்வொர்க்கில் இருந்து ப்ரைவேட்டாக ஒரு கனெக்ஷன் போகணும். அப்போது கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஐபி இருந்தால் தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விநெட்டில் இருக்கக்கூடிய ஐபிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஐபி வழியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு நிக் கார்டு தேவைப்படுது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ். இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து யாரு கூட கனெக்ட் ஆக போகுதுங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். நம்ம யாரு கூட கனெக்ட் ஆக போகுதுன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கூட ஃபைல் ஷேரில் போய் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ அதை டிஃபைன் பண்ணணும். செகண்ட் டேப்பில் ரிசோர்ஸு. அதுவே என்ன எடுத்துக்கிடுச்சுன்னா ரிசோர்ஸ் டைப் வந்து எடுத்துக்கிடுச்சு. ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருந்து தான் கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஒருவேளை நம்ம ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை தனியாக கிரியேட் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துல ரிசோர்ஸ் டைப்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஆனால் நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயே இருந்துக்கிட்டே தான் கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுவே எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் யாருன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. இப்போ டார்கெட் சப் ரிசோர்ஸ் யார்? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணணும். டேபிளா, கியூ ஸ்டோரேஜா, ஃபைலா, பிளாப் ஸ்டோரேஜஸான்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைலை செலக்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்கு. இந்த இடத்துல எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் நம்ம இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல விர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட் ஏதோ ஒரு சப்நெட்டில் கண்டிப்பாக அது ப்ளேஸ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் சப்நெட்லேயே இருக்கட்டும். ஏன்னா சப்நெட்டுக்குள்ளே வந்து கம்யூனிகேஷன் இருக்கும் ஒரு சப்நெட்டில் இன்னொரு சப்நெட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்லேயே இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கான ஐபி அலோகேஷன். இப்போ இந்த விநெட்டில் இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஐபி எப்படி நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க? டைனமிக்காக வேணுமா, ஸ்டாட்டிக்காக வேணுமா? ஏன்னா ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஐபி எப்போவுமே வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஏன்னா அது வந்து டிஎன்எஸ் என்ட்ரி எல்லாம் ஆட் ஆகும். டிஎன்எஸ் என்ட்ரி ஆட் ஆகிறப்போ டைனமிக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஐபி சேஞ்ச் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் எப்போவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். அதனால் நம்ம ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ டைனமிக்காகவே இருக்கும் ஆஸ் யூஸ்வலாக. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். ப்ராஜெக்ட்லங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்டாட்டிக் தான் கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு டைனமிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஎன்எஸ். ஸோ டிஎன்எஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது டிஎன்எஸ் கொடுத்தோன்னா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் லிங்க் வந்து கிரியேட் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ லிங்க் டாட் சம்திங் கிரியேட் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் ஷேருக்காக ஒரு ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோனை வந்துட்டு அதாவது ப்ரைவேட் டிஎன்எஸ் நேம் வந்து அது கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நோ கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட டிஎன்எஸ் ஜோன் வந்து என்ன ஆக போகுது, கிரியேட் ஆகும். டிஎன்எஸ் அந்த என்ட்ரி வந்துட்டு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோன். இந்த ப்ரைவேட் லிங்க் வழியாக தான் அந்த டிஎன்எஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா ஐபியிலேருந்து நேமாகவும் நேம்லேருந்து ஐபியாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோன் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகே சரி. அது யூஸ் பண்ணல அப்படின்னா அது கன்வெர்ட் பண்ணாது. நம்ம ட்ரை பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் கொடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ அது கன்வெர்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால் இந்த ப்ரைவேட் லிங்க் வந்து எண்ட் பாயிண்ட்டில் இருக்கணும். ஓகே ப்ரோ. இப்போ இது டெப்ளாய் பண்ண பிறகு நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுவோமா ப்ரோ? ஆமாம், இது டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வலாக மவுண்ட் பண்ணுவோம். மவுண்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல இந்த ஃபைல் ஷேரை வந்து ஃபைல் நேம் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கே போயிட்டு கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். அந்த ப்ரைவேட் லிங்க் வழியாக போகும் ப்ரோ, அவ்வளோதான். ஓகே. இப்போது ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து டிப்ளாய் ஆகுது. ஸோ பார்க்கலாம் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கனெக்ஷனை செக் பண்ணலாம். ஓகே. ஏன்னா மதியம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் வெளியில் போகிறோம். இப்போ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு பேக் போயிட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் எந்த இடத்துல ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த நெட்வொர்க்கிங்கில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு அப்ரூவ்டுன்னு சொல்லி இருக்கணும். அப்ரூவ்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிட்டு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கனெக்ஷன் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, அப்ரூவ் அண்ட் ஆட்டோ அப்ரூவ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட். இதுதான் பிவி எண்ட் பாயிண்ட் இருந்தால் இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் தனியாக செப்பரேட் டேப்பில் ஓப்பன் ஆகுது.
சரிங்களா? இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டு. இது எந்த நெட்வொர்க்கில் இருக்குது, இதுக்கான நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குது பாருங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னு வைங்களேன், இதுதான் நிக் கார்டு. இது எந்த ஐபியில் இது கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 10.0.0.5ங்கிற ஐபியில் இந்த நிக் கார்டு வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. இந்த நிக் கார்டு தான் வந்து இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டு யூஸ் பண்ணுது. ஓகே சரிங்களா? அப்புறம் சாரி ஸ்டெப் பேக் ஸ்டெப். ஸோ இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்டில் டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன், இந்த டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு கஸ்டமர் விசிபிள் எஃப்கியூடிஎன், நம்மளுக்கு வியூ ஆகக்கூடிய எஃப்கியூடிஎன் இதுதான். இதுதான் நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய ஃபைல் ஷேருடைய எஃப்கியூடிஎன், ஃபுல் எஃப்கியூடிஎன். இதுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு டிஎன்எஸ் என்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, கான்ஃபிகர், இது வந்துட்டு கான்ஃபிகர் நேம், ஒரு ப்ரைவேட் லிங்க் கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு எஃப்கியூடிஎன்னு, இது எந்த ஐபி வழியாக ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா, நம்மளுடைய நிக் கார்டு வழியாக, நிக் கார்டு ஐபி வழியாக ட்ராவல் ஆகுது. இதுக்கான ப்ரைவேட் டிஎன்எஸ் ஜோன் வந்துட்டு இதுதான். இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிங்க் வந்துட்டு நம்மளோட டிஎன்எஸ் என்ட்ரியில் ஆட் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் என்ட்ரி. ஸோ இது வழியாக தான் அது என்ன ஆக போகுது, ட்ராவல் ஆக போகுது. ஓகே, இதுதான் நம்மளுடைய ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இது வந்துட்டு நம்ம விநெட்டில் டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திரும்ப போயிட்டு VM1 தானே டிஃபால்ட் சப்நெட் இருக்கு, சரி டிஃபால்ட் சப்நெட் போட்டிருக்கோம். VM1 போயிட்டு இந்த ஸ்கிரிப்டை திரும்ப ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ திரும்ப டிரைவுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு டிரைவ் வந்து மவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ யூசிங் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் நீங்கள் திரும்ப மவுண்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமாம்மா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்டோரேஜை மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோரேஜுக்கே வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டோம், டிசபிள் பண்ணிட்டோம் ஃபயர்வாலில். ஐ மீன் நெட்வொர்க்கை வந்து டிசபிள் பண்ணிட்டோம். அப்படி டிசபிள் பண்ணிட்டா இதுக்கு ஒரு கம்யூனிகேஷன், அதாவது கனெக்ஷன் சேனல் வேணும். அதுதான் அந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட். அதை வச்சு நம்ம கனெக்ஷனை எனபிள் பண்ணிட்டோம். சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டும் டிஃபால்ட் சப்நெட்டுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அந்த மவுண்ட் ஸ்ட்ரிங்கை வச்சு என்ன பண்ணுறோம்னா மவுண்ட் பண்ணுறோம். அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வேணும் இல்லை? அதனால தானே இது நெட்வொர்க் ஃபைல் ஷேரு. அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அது வந்து மவுண்ட் ஆகும். அப்போ அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி தான் நம்ம ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை வச்சு எனபிள் பண்ணியிருக்கோம். ஓகே. இல்லை இப்போ அந்த டிஎன்எஸ் இந்த இடத்துல எந்த இடத்துல போட்டிருக்கீங்க இப்போ? இந்த டிஎன்எஸ் வந்து நம்ம இதில் எதுவுமே என்ட்ரு பண்ண மாட்டோம் ப்ரோ. இந்த ஸ்கிரிப்ட், ஐ மீன் இந்த மவுண்டிங் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகிறக்கே வந்துட்டு அந்த சேனல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் சேனலை, இது வந்து ஐபி வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு. இது வந்துட்டு டிஎன்எஸ் அந்த ப்ரைவேட் லிங்க் வழியாக தான் நம்ம இந்த கன்வர்ஷன் எல்லாம் நடக்கும். ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து ஒரு காம்போனன்ட் தான், அதுக்குள்ளே இந்த டிஎன்எஸ் லிங்க் வந்துட்டு அதுவும் ஒரு காம்போனன்ட்டு. இங்கேருந்து கம்யூனிகேஷனை இங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஐபி வழியாக தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஐபியில் வந்து நம்ம டிஎன்எஸ் என்ட்ரி இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணும். ஓகே ஓகே, சரி ப்ரோ. நார்மல் மெத்தடை விட இது வந்து செப்பரேட், அந்த பிரைவேட் சேனல் மூலமா அந்த டிஎன்எஸ் மூலமா போகுது. கண்டிப்பாக ப்ரோ, அது வழியாக போகும். ஓகே. நான் என்ன யோசிச்சேன்னா, மேபி அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல ஏதாவது மாடிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும், சேனல் மாறந்துன்னா இங்கே ஏதோ கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இல்லை, அந்த இதில் நம்ம டச் பண்ணவே மாட்டோம். ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டில் நம்ம டிஎன்எஸ் என்ட்ரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுடைய ஐபி வந்துட்டு டிஎன்எஸ் எண்ட் பாயிண்ட் வழியாக போகும். இங்கேருந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த விஎம்மில் இருக்கிற இந்த விநெட்டில் தானே நம்ம ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்டோட ஐபி இருக்குது 10.0.0.5. இந்த ஐபி வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐபியாவே போகாது. இது என்ன பண்ணிவிடும், இங்கே வந்து இந்த டிஎன்எஸ் என்ட்ரி வழியாக என்ன பண்ணிவிடும், இங்கேருந்து நேமாக கன்வெர்ட் ஆகி இங்கே போகும். ஓகே. ஏன்னா இது வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. அப்போது இதுக்கு வந்துட்டு தெரியாது எந்த ஐபி வர்றது, ஐ மீன் ஐபியை ரீட் பண்ண தெரியாது. அப்போ இதுக்கு ஒரு நம்ம மீனிங்ஃபுல் நேம் கொடுத்தா தான் அது ரீட் பண்ணும், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய நெட்வொர்க் வந்து ரீட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், டிஎன்எஸ் ப்ரைவேட் லிங்க் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐபி என்ன பண்ணிடுறோம், கன்வெர்ட் ஆகிட்டு இந்த லிங்க் வழியாக கனெக்ஷன் இங்கே உள்ளே போகும். போனதுக்கப்புறம் ஓகே கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது, எனபிள் பண்ணிக்கோ நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் இது. ஓகே. இப்போ அந்த ஃபைல் ஷேரில் உள்ள அசூரில் ஃபைல் ஷேரில் போயிட்டு அங்கே ஏதாவது விசிபிளாக இருக்குங்களா? லைக் இது வந்து ப்ரைவேட் சேனல் மூலியமாக தான் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்றது எங்கேயாவது பார்க்க முடியுங்களா? இல்லை, அது பார்க்க முடியாது.
இல்ல ப்ரோ. அத நம்ம பார்க்க முடியாது. நம்ம இங்க பிரைவேட் எண்ட் ஓகே. பாயிண்டோட கனெக்ஷன் வந்துட்டு ஆட்டோ அப்ரூவ். கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா, கனெக்ஷன் வந்து ஒர்க் ஓகே. ஆகணும். ம்ஹ்ஹ்ம். இல்ல இந்த இடத்துல நாட் அப்ரூவ்ட். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விடலாம். இங்க பாருங்க. ரிமூவ் இருக்கா? ரிமூவ் ரிஜெக்ட். இத ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டா இந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகாம போயிடும். இந்த ஸ்ட்ரிங் இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ. சரி, சரி, சரி. சரிங்களா? இப்ப எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மவுண்ட்டும் ஆயிடுச்சு. இதுவே VM2ல போயிட்டு என்ன பண்ணலாம்? மவுண்ட்ட ட்ரை பண்ணலாம். VM2ல வந்து மவுண்ட் ஆகாது. ஓ! மவுண்ட் ஆயிடுச்சே. பரவாயில்லையே. ஓகே. VM2 தானே இது? ஓகே. VM2வும் மவுண்ட் ஆகுது. ஆனா VM2ல ஆக்சுவலா என்ன இருந்துச்சு அப்படின்னா, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணாம வச்சிருந்தோம். ஓகே. டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்ல மட்டும் தான் இருக்கு. மேபி அது சப்நெட்குள்ளேயே கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால ஆட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே. நார்மலா இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எடிட் இருக்கா? எடிட். ஓகே. திரும்ப ஆட் கொடுத்து இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம எதுக்கு வேணுமோ அந்த சப்நெட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த சப்நெட்டோ அந்த சப்நெட்டை ஆட் பண்ணிட்டோம்னா ஓகே. அந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அந்த சப்நெட்டுக்கும் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஆனால் இப்போ எல்லாம் ஒரே வீநெட்டில் இருக்கிறனால இங்கே அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆயிடுச்சு. இந்த இது ஓகே. வந்துட்டு மவுண்ட் ஆகுது. ஸோ அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா தான் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, டெஸ்டிங்காக நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணி பார்க்குறேன். டெலீட் கொடுத்துட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகே. நோ சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ்னு வந்துருச்சு. சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டே இல்லை. திரும்ப டிஸ்கனெக்ட் கொடுத்துடலாம். VM1லையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே. கொடுத்துட்டு திரும்ப வேற ஒரு லெட்டர் போட்டு கனெக்ட் பண்ணலாம். வெல் ஸோ மோஸ்ட் ஆகுது. ஓகே. மேபி அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபைன் ப்ரோ. இப்படித்தான் ப்ரோ மவுண்டிங் ஒர்க் ஆகுது. மவுண்டிங் பண்ணுவோம். ஃபயர்வால் வந்து டிசபிளில் யாருக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபயர்வால் ஐ மீன் நெட்வொர்க் டிசபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. சரி. சரிங்களா?